இப்போ புதுசாக வளர்க்குறவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணுண்ணா? ஒரு குட்டியை பார்க்குறீங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்தோ இந்த மாதிரி பார்த்து போய் வாங்காதங்க. ஃபோட்டோ காமிச்சாலும் நீங்கள் நேரில் போயிருங்க ஒரு எட்டு. நேரில் போய் பார்த்து வாங்க. ஏன்னா 15 வருஷம் 12 வருஷம் டு 15 வருஷம் உங்கள் கூட இருக்க நாய். ஆனால் அந்த திருவிழாவை பார்த்து அரசாங்கம் ஏதாவது நமக்கு ஒரு முயற்சி எடுத்து இனி வரும் காலங்களில் நமக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் இனங்களை வந்து நம்ம விருத்திப்படுத்தி பரவலாக்க முடியும். பாரம்பரியத்தை வந்து நம்ம மேம்படுத்த முடியும். சாப்பாடு கொடுத்த பிரபுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். இந்த ஆமூர் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஆமூர் எனக்கு பிடிச்ச ஊர். பல நாட்கள் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு இப்போ தான் வர்றேன். என் தம்பி பிரபு 6 வருஷமாக இத்தனை ஆயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டு இவ்வளோ பேரை வரவழைச்சி இந்த ஊரில் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாரு. மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கைகள் உடைஞ்சும் இந்த திருவிழா நடத்தணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வச்சுருக்கீங்க. 1000 எதிரிகள் வந்துட்டு போனாலும் சரி, வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள் என்னை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் இருக்க வரைக்கும் இது என்ன, நான் இமயமலையில் கூட போய் நடத்திடுவேன். நாட்டு நாய்களுக்காக பிரம்மாண்டமான முறையில் கன்னிநை திருவிழா நடந்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து 6வது வருஷமாக நடந்துட்டு இருக்கு. அரசாங்க வழியில் ஏதாவது சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கா? இல்லை, அரசாங்கத்தில் பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் இது வரைக்கும் பண்ணலை. ஆனால் அந்த திருவிழாவை பார்த்து அரசாங்கம் ஏதாவது நமக்கு ஒரு முயற்சி எடுத்து இனி வரும் காலங்களில் நமக்கு சப்போர்ட் பண்ணால் இன்னும் இனங்களை வந்து நம்ம விருத்திப்படுத்தி நிறைய இடங்களுக்கு கொண்டு போய் நம்மளுடைய கன்னி நாயோட இதை வந்து பரவலாக்க முடியும். பாரம்பரியத்தை வந்து நம்ம மேம்படுத்த முடியும். எப்படி இந்த ஜல்லிக்கட்டு இதான மாதிரி நம்ம இதையும் கொஞ்சம் அரசாங்கம் முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கன்னிநாய் திருவிழா 6ஆம் ஆண்டு வந்து பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம மதுரையிலேருந்து வண்டியூர் GM உதயா பிரதர்ஸ் நம்மகிட்ட யாழ்ப்பாணர்லேருந்து இப்போ நம்ம நாய் கொண்டு வந்திருக்கோம். இப்போ 10 நாய்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். நம்ம வந்து பாரம்பரியத்தை காக்கிறன் கண்டி நம்மளோட ஜல்லிட்டு மாடு, சேவல், கன்னி நாய் ஒரு 10 நாய்கிட்ட இருக்குது. நமக்கு வந்து இது வந்து ஒரு எப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கு ஒரு ஷோ வச்சு உதவி பண்ணுறது எல்லாமே நம்ம தென்காசி அம்பாசமுத்திரம் பாண்டி குமாரன், அப்புறம் அந்த அண்ணன் அவங்க தான் நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது. எல்லாமே அங்கேருந்து அவங்க ப்ரீட் எடுத்து நமக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. மக்கள் எல்லாரும் நாட்டு நாய்க்கு ஆதரவு கொடுங்க. அரசாங்கத்திலிருந்து நாட்டு நாய் வளர்ப்புக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுதுண்ணா உங்களுக்கு? ஆனால் இப்போ வந்து நாங்கள் குட்டிகள் வளர்க்கறதுல வந்து பெரிய சங்கடம்னாலே இந்த பார்வை தான். இந்த பார்வை வைரஸ் தான் மெயினான நோய். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு அரசாங்கத்துலேருந்து ஒரு குறைஞ்ச ரேட்டில் எனக்கு மருந்து கொடுத்தா போதும். இலவசமாக முற்றிலும் இலவசமாக கூட கொடுக்க தேவையில்லை. கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டில் கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு என்னோடய ஆசை. எங்கள் நாட்டு நாய் வளர்க்குறவங்க அவ்வளோட ஆசை அது ஒன்று தான். இப்போ புதுசாக வளர்க்குறவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணுண்ணா? எனக்கு கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா நம்ம எல்லோரும் கூட அடாப்ட் ஆகக்கூடிய நாய் தான். மேக்ஸிமம் இப்போ ஒரு குட்டி எடுக்கிறீங்கன்னா அதை முறைப்படி வளர்க்குறதுக்கு அவங்க வாங்குறவங்ககிட்டே ஓரளவு ஐடியா கேட்டிங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. குட்டியிலேருந்து இந்தந்த ஃபுட்டு கொடுக்கணும், வைக்கணும், இதெல்லாம் தெளிவாக சொல்லிடுவாங்க. நானும் ஒரு தடவை சொல்லுவேன், நீங்களும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குட்டியில் வாங்குறீங்கன்னா, ஒரு குட்டி வாங்குறீங்கன்னா தாய் தகப்பனை பார்த்து நேரில் பார்த்து வாங்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு குட்டியை பார்க்குறீங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்தோ இந்த மாதிரி பார்த்து போய் வாங்காதங்க. ஃபோட்டோ காமிச்சாலும் நீங்கள் நேரில் போயிருங்க ஒரு எட்டு. நேரில் போய் பார்த்து வாங்க. ஏன்னா 15 வருஷம் 12 வருஷம் டு 15 வருஷம் உங்கள் கூட இருக்க நாய். நேரில் போங்க, பாருங்கள், பார்த்து குட்டியை நல்ல முறையில் வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போங்க. கொண்டு போன உடனே மற்ற குளிப்பாட்டுறது, வைக்கிறது, இந்த சோழியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு 2 நாளைக்கு அந்த இடம் செட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். 2 நாள் கழித்து அதுக்கப்புறம் ஒரு கிருமி டானிக் இருக்குது. கிருமி டானிக் ஸ்கைவாம்னு இருக்குது. அது ஒரு 2 ml கொடுங்க. ஒரு 35 நாள் குட்டினா ஒரு 2 ml கொடுங்க. 2 ml கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தடுப்பூசி வந்து 45ஆம் பக்கம் தடுப்பூசி ஃபஸ்ட்டு வேக்சினு. அது முடிஞ்சு 21ஆம் பக்கம் 2வது வேக்சினு. கண்டிப்பான முறையில் இந்த 2 வேக்சினும் போட்டு அடுத்து 1 மந்த் கழித்து ரேபிஸ் போட்டுறணும். ரேபிஸ் போட்டு அந்த 2வது ஊசி 2 தடுப்பூசி போடையிலுமே கண்டிப்பான முறையில் கிருமி டானிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். கிருமி மட்டும் உடம்புக்குள்ளே இல்லாமல் இருந்ததுனாலே குட்டிகள் நல்லா உண்டாகும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ தான் சாப்பாடு கொடுத்து வளர்த்து வச்சாலும் அந்த கிருமி உள்ளே இருக்க நாயில் வந்து வயர் மட்டும்தான் பெருசாகிக்கிட்டே இருக்குமா ஒழிய நெஞ்சு வந்து அடமாக இருக்காது. நெஞ்சு வந்து சுருங்கிக்கிட்டே போகும். வயர் வச்சிருச்சுனாலே அது வந்து கிருமி இருக்குன்னு அர்த்தம் நாய்க்கு. நீங்கள் வாட்டுக்கு நம்ம என்ன வேணாலும் சாப்பிடுது வைக்கி, ஆனால் உடம்பே வைக்க மாட்டாங்கம்பாங்க சில பேர் குட்டி வாங்கிட்டு போயிட்டு. அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கிருமி டானிக் கொடுத்துட்டு மற்ற வேலைகளை பார்த்தீங்கன்னா தான் அந்த உடம்பு உள்ள சாப்பாடு எடுக்கிறது வந்து சத்து பிடிக்கும் நாய்க்கு. என்ன அது மெயினாக பார்த்துக்கோங்க. அடுத்து 3 மாதம் கழிஞ்சதுக்கப்புறம் நல்ல முட்டை, பால் கொஞ்சம் ஜீரணமாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் முட்டை, பால் நல்லா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம்.
6 மாதம் டு 9 மாதம் வரைக்கும் பால் எவ்வளோக்கு எவ்வளோ விட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ குட்டி நல்லா திடகாத்திரமாக இருக்கும், நெஞ்சடமாக இருக்கும். 9 மாதத்தை தாண்டிடுச்சுன்னா நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டாம். நம்ம நாய்களை பொறுத்தளவில் அது வாட்டுக்கு என்னது போட்டாலும் சாப்பிட்டு அது வாட்டுக்கு வீட்டில் கிடந்துக்கணும். என்ன கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 6 மாதம் குட்டியை தாண்டதுக்கு முன்னே கேட்டில் போடாங்க. வீட்டில் ஒரு மண்ணு தரையிலையோ இல்லை சும்மானாலும் அவுத்து நிற்கட்டும். ஏன்னா டைல்ஸில் வலிக்கு அந்த பேலன்ஸ் அந்த குருத்தலும் மாதிரி தான் இருக்கும் எலும்பு. அது அதுக்கு தக்கன பேலன்ஸ் ஆகி அப்படியே கால் வளைஞ்சு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் சில பேருக்கு. அதனால் டைல்ஸ் தரையில் மேக்ஸிமம் போடாங்க. சும்மா சாந்து போட்டு கொஞ்சம் ரப்பாக இருக்க தரைகளில் போட்டால் கூட ஒன்றும் செய்யாது. கழுத்து கட்டி போட்டு கெட்டில் போடுறதை நிப்பாட்டிடுங்க. கழுத்து கட்டி 6 மாதம் வரைக்கும் போடவே போடாதுங்க. கழுத்தில் கயிறே போடாதுங்க. அது வாட்டுக்கு அவுத்துனாலே அதுக்கு எந்த நோய் நொடி வராது, கால் வளையாது, எந்த கம்ப்ளைண்ட் வராது. இந்த கிருமியை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா, தடுப்பூசி போட்டு வளர்த்திங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது நாய்களை பொறுத்தளவில். எல்லாருக்கும் வணக்கம். சாப்பாடு கொடுத்த பிரபுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம். என் நண்பன் செல்வருக்கு இந்த ஆமூர் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஆமூர் எனக்கு பிடிச்ச ஊர். பல நாட்கள் இங்கே வந்திருக்கேன். ரொம்ப வருஷத்துக்கு இப்போ தான் வர்றேன். கபடி பிளேயர் எங்கள் அண்ணன் பிச்சை அண்ணன் எல்லோரும் இங்கே ஒரு பெரிய கபடி பிளேயர் டீம் இருக்கும். அப்படி ஒரு ஜாலியான ஊர். இன்றைக்கி வந்து கன்னி நாய், இந்த கன்னி நாயோட பெருமையை நம்ம வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அந்த கன்னி நாய் வந்து நின்ற இடத்துலேருந்து ஒரு 6 அடி தவ்வும். அது வல்லமாக படைச்சது. பாதுகாவலர்ன்ற ஒரு நல்ல நாய். தோட்டத்துக்கு ஏன் தோட்டத்துக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் நம்ம எல்லாம் தோட்டத்தில் தனித்தனியாக இருந்தோம். அப்போ வந்து இந்த நாயை நம்ம செலக்ட் பண்ணி இந்த நாயை வளர்த்தோம். இந்த கன்னி நாய்க்கு உயிர் கொடுத்து என் தம்பி பிரபு 6 வருஷமாக இதை நடத்திக்கிட்டு இருக்கோம்னா, இவ்வளோ ஜோராக இத்தனை 1000 பேருக்கு சாப்பாடு போட்டு இவ்வளோ பேரை வரவழைச்சி இந்த ஊரில் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுறாரு. மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஒரு திருவிழா, நாய் கண்காட்சி திருவிழாவோட கன்னி நாய் கண்காட்சி திருவிழா. என் தம்பி பிரபுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஆனால் வேட்டைக்காரங்க வழியில் வந்த நாய்களுக்கும் இப்போ வளர்த்துட்டு இருக்க நாய்களுக்கும் என்னென்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? அதாவதுண்ணே, இப்போ பழைய வேட்டைக்காரங்க இப்போ மாமெல்லாம் இப்போ வயசு 70 ஆகுது. இப்போ அண்ணாச்சிக்கும் வயசு 55 60 வயசு ஆகுது. 50 வயசுக்கு தாண்டிடுச்சு. ஏன்னா அவங்க வச்சுருக்க நாய்களையும் பாருங்கள். இப்போ நம்ம ஷோக்கு வந்திருக்கு, எல்லா நாய்களும் வந்திருக்கு. ஏன்னா இவங்க வளர்க்க விதம் வந்து வேறு. அதுவும் இதுவும் எல்லாமே ஒரே லைனேஜான ஒரே குட்டிகள் தான், ஒரே நாட்டு நாய் தான், கன்னி சிப்பிப்பாறை நாய்கள் தான். ஆனால் இதுகளுக்கு உடம்புச்சி இருக்கும், அதுகள் உடம்புச்சி இருக்கும், ரொம்ப வித்தியாசப்படும். என்ன வித்தியாசம்? சாப்பாடு தான் வித்தியாசம். அவங்க பராமரிப்பு, சாப்பாடு, இதுகள் தான் வித்தியாசம். முன்ன வந்து கம்மங்கஞ்சி, சோளக்கஞ்சி எல்லாம் வச்சு வளர்த்தாங்க. ஒரு நீ தண்ணி ஊற்றுவாங்க, அது பாட்டு குடிச்சிட்டு அடியில் எடுக்க சாப்பாடை சாப்பிடும். அப்போ உணவு தான், உணவு மெயினான காரணம்னு சொல்லுதேன். ஏன்னா அப்போ உள்ள நாய்களுக்கு இந்த உடம்பு சட்டமும் அந்த நெஞ்சடமும் இப்போ உடம்பு இல்லை. ஏன்னா அப்போ அதுக்கு தக்கன உடல் உழைப்பு இருந்தது நாய்களுக்கு, அதுக்கு தக்கன சாப்பாடு இருந்தது. இப்போ அந்த மாதிரி சாப்பாடு கிடையாது. நம்ம பெடிகிரி போடுறோம், எதுனாலும் போடுறோம். அதை பற்றி நம்ம தப்பு சொல்ல முடியாது. இந்த காலத்துக்கு தக்கன போடுறோம், வைக்க ஆகணும். ஆனால் அந்த உடம்பு வந்து இந்த பிராய்லருக்கும் நாட்டுக்கோழிக்கும் உள்ள வித்தியாசம் என்னவோ அது இந்த நாய்களில் அப்படியே இருக்குது. காலங்கன்னு ஒன்று வச்சுருக்கா, அப்படியே ஜல்லிக்கட்டு. இது ரொம்ப நாள் ஆசை. நாங்கள் டோக்கன் ஒரு 5 வருஷமாக போட்டோம், கிடைக்கவே இல்லை. மென்னாகிட்டு இங்கே வந்து ஆம்பூரம் பிறப்பனை பார்க்க வந்து இது டோக்கன் வாங்க மட்டும்தான் வந்து இந்த நாயை கொண்டுக்கிட்டு குற்றத்தை வச்சு பேசினா வாங்கயா கண்டிப்பாக சிறப்பு செஞ்சு தரணும்னு சொன்னால் அப்படி நாங்கள் அதான் வந்தது. ரொம்ப கஷ்டம். எங்கள் ஏரியாவில் கிடைக்க மாட்டேங்குது. நாங்களும் தென்காசி மாவட்டம், நாங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க தானே. எங்களுக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? எங்களுக்கு நாங்களும் காலையில் வச்சுருக்கோம். எவ்வளோ நாங்கள் பெரிய ஆளாக பிடிச்சி ஒன்றுமே கிடைக்கல எங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு மாடெல்லாம் வளர்த்துட்டு, ஒரு மாடு அங்கே வெட்டு கொடுத்துட்டு வளர்த்துட்டு விற்று அழுது 2ஆம் தரம் ஒரு மாடு வாங்கி விட்டுருக்கேன். அதுக்கு பிறகு உடனே போய் மேலப்பாளையத்தில் போய் ஒரு கிடக்கண்டு தான் வாங்கி. இந்த இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பரிசீலனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது 2 வந்திருக்கோங்க. கண்டிப்பாக பார்த்து செஞ்சு கொடுங்க. இந்த இன்டர்வியூ வெளியே வரும், வந்த உடனே நிம்பாலும் ஆசையில் ஒரு 2 வாடி அடைஞ்சா கூட எனக்கு போதும். இது உங்களுக்கு ஏதாவது நம்ம தென்காசி மாவட்டத்துக்கு ஒரு நல்லது நடக்கும்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும் ஐயா, கண்டிப்பாக நடக்கும். நான் தொடர்ந்து 6வது ஆண்டா சக்ஸஸ்ஃபுல்லாக கன்னி நாய் திருவிழா நடத்தி முடிச்சிருக்கீங்க. ஒரு மனிதனுக்காக தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துலேருந்து வந்திருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு மனிதனுக்காகனா நான் எல்லார் மனதில் வந்து அன்பை மட்டும்தான் விதைச்சிருக்கேன். அந்த அன்பை விதைச்சதுனால தான் இன்றைக்கி 6ஆம் ஆண்டு கன்னி நாய் திருவிழா அதை அறுவடை பண்ணிகிட்ருக்கேன்.
அதே மாதிரி நாய்களை வச்சு நடத்துகிறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. மனுஷனை பூரா ஒன்றா வச்சு நடத்துகிறது தான் பெரிய கஷ்டமே இருக்குது அதில். ஆமாம், அதுவே பெரிய சாதனையாக நினச்சி இந்த 6வது வருஷத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி எப்பயுமே சொல்லலை, அன்னைக்கு சொல்கிறது இன்றைக்கி சொல்ல, எனக்கு 1000 எதிரிகள் வந்துட்டு போனாலும் சரி வாழ்க்கையில் நல்ல நண்பர்கள்னு என்னை சுற்றி எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கும். அந்த கூட்டம் இருக்க வரைக்கும் இது என்ன, நான் இமயமலையில் கூட போய் நடத்திடுவேன். கைகள் உடைஞ்சும் இந்த திருவிழா நடத்தணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வச்சுருக்கீங்க. இந்த விழா மூலிமா மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல அங்கே ஒன்று இங்கே ஒன்றாக தான் தெரியும் பார்க்குறதுக்கே. நான் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்க்காத இடமே கிடையாது. இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாக அனைத்து மாவட்டத்திலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. இதுவே ஒரு பெரிய சாதனை. வருஷத்துக்காட்டி இப்போ எல்லாம் வந்து பல மடங்கு அதோட வளர்ச்சி கூடிருச்சு. இந்த விழாவோட நோக்கம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக விழாவோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவமாக இருக்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம்ன்றதெல்லாம் ரெண்டாவது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல மனுஷன். நம்ம வந்து 1000 அணுக்குள்ள எத்தனையோ கோடி அணுக்களுக்கு மத்தியில் வந்து நம்ம வந்து உயிரை உண்டாகி கருவாகி அப்புறம் வந்தவங்க. நம்ம வந்து அந்த உயிரை வந்து சாதாரணமாக விட்டுறக்கூடாது. நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும். பணம் காசுன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நல்ல மனிதர்களை சம்பாதிக்கணும். நல்ல நட்புகள் இருந்தால் மட்டும்தான் வந்து வாழ்க்கையில். ஒரு சில இடங்களில் வந்து பணமே வேலை செய்யாது. இன்றைக்கெல்லாம் எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. யாருமே பணத்துக்காக வரல, எல்லாமே வந்து அந்த நட்புக்காக மட்டும்தான் வந்திருக்காங்க. சில இடங்களில் வந்து பணமே வேலை செய்யாத இடம்னு ஒன்று இருக்குது, அது இந்த கன்னிநாயகர் திருவிழா. நினச்சி பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு டைம் நம்ம நடத்தும் போது இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கும், இப்போ 6வது முறையாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறோம்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா என்றைக்காவது? உண்மையை சொல்லணும்னா வந்து என்றைக்குமே வந்து அடுத்த பேச்சை கேட்டு தலைமை பொறுப்பு ஏற்கக்கூடாதுன்றது வந்து வருஷ ஃபங்க்ஷனில் கற்றுக்கிட்ட விஷயம். ஓகே. ஆமாம், ஏன்னா வந்து அண்ணே உங்களால் முடியும்னு சொல்லி ஒரு கூட்டம் மண் குதிரை மாதிரி கிளப்பி விட்டு போயிட்டாங்க. அந்த குதிரையில் நம்பி தண்ணிக்குள்ளே போனதான் தான் மிச்சம். ஆனால் அப்புறம் நிஜ குதிரையில் நம்பிட்டு நிப்பாட்டி அதுக்கடுத்து நம்ம ஜெயிச்சு காட்டியிருக்கோம். இந்த 6வது வருஷத்துக்கு வந்த காரணமே வந்து இந்த நண்பர்கள் தான். ஆனால் தொடர்ந்து இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இதே கூட்டத்தோட இன்னும் பிரம்மாண்டமாக தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷம் நடத்திக்கிட்டே இருக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். எங்கள் பெஸ்டிங் யூ சார்பாக வாழ்த்துறோண்ணா. இதை காட்டி இன்னும் பிரம்மாண்டமாக அடுத்து கொடுப்போம். நம்ம சொன்னதை செஞ்சுருவோம், இதை காட்டி இன்னும் பிரம்மாண்டம் கொடுப்போம். ஏன்னா உங்கள் பெஸ்டின்குள்ளே சொல்லியிருக்கோம் 6வது வருஷம் பிரம்மாண்டமாக நடக்கும்னு சொன்னோம், நடத்தி காமிச்சிட்டோம். இங்கே தெரியும் ஏகப்பட்ட தடைகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நடத்துகிறோம். இன்றைக்கி நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதே இந்த வழியை பொருட்படுத்தாமல் வந்து நடத்திருக்காங்க. இப்போ எனக்கு எந்தளவுக்கு வைராகி இருந்திருக்குன்னு பார்த்துக்க. கண்டிப்பாக ஒரு மனிதனுக்காக இவ்வளோ கூட்டம் கூறுறதை நான் இப்போ தான் நிஜத்தில் பார்க்குறேன். படத்தில் தான் பார்த்துருக்கேன், நிஜத்தில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணா. கண்டிப்பாக அந்த அன்பு மட்டும் விதைப்போம் என்றைக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நம்ம பாசத்தை மட்டும் அறுவடை பண்ணுவோம். தொடர்ந்து இந்த விழாவுக்கு எங்கள் பெஸ்டிங் யூ சார்பாக வாழ்த்துறோன்னா, நீங்கள் திருப்பி தொடர்ந்து இதை பண்ணிகிட்டே இருக்கணும். நாட்டு நாய் வளர்ப்பை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும் எல்லாருக்கும். அது உங்கள் பெஸ்டின் கியூ இல்லை, அது நம்ம பெஸ்டின் கியூ. ஏன்னா கண்டிப்பாண்ணா. ஆமாம், அதோட வளர்ச்சியில் வந்து நான் முழுசாக இருக்கேன் எப்பயுமே. ஆனால் இந்த வீடியோ பார்க்குற மக்களுக்கு நாட்டு நாய் வளர்ப்பை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இல்லை, இப்போ நாட்டு நாய் வளர்க்குறதுன்றது வந்து இப்போ நம்ம இங்கிலீஷ் ப்ரீட்ஸ் வளர்க்குறத காட்டிலும் இது வந்து மெயினாக மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அதே மாதிரி எல்லா சூழ்நிலையிலையுமே வந்து அது அடாப்ட் ஆகிக்கிறோம். அதனால் ஈஸியாக வளர்க்கலாம். இப்போ நாட்டு நாய்க்குன்னு மெனக்கிட வேண்டிய விஷயங்கள் வந்து இது மெனக்கிட வேண்டியதில்லை. இப்போ மக்களோட மக்களாக அது நம்ம சாப்பிட்ட மிச்சத்தை கூட சாப்பிட்டுட்டு அது நம்மளுக்காக உழைக்கும், நம்மளுக்காக வந்து காவல் காத்து நிற்கும். அதுக்காகவே நீங்கள் நாட்டு நாய்களை வந்து வளர்க்கலாம். அதுக்குன்னு மெனக்கிட வேண்டிய தேவையில்லை. அது நம்மளோட ஒரு பார்ட்டாக வந்து அது லைஃப் ஸ்டைல் வந்து வீட்டில் ஒரு மெம்பராக மாறிடுவாங்க. ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா வருஷம் இந்த ஈவெண்ட் நடக்கும் போது புது ஆட்கள் வருவாங்க. இப்போ இருக்கிற இந்த பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா பாதி பேர் புது ஆட்கள் தான். ஸோ இவங்க மூலியமாக நிறைய கான்டாக்ட்ஸ் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிளட் ரெக்வஸ்ட் ஆகட்டும், ஒரு எமர்ஜென்சி ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நாயை தவிர்த்து வச்சு அண்ணன் சொல்கிறது தான், அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு நல்ல நட்பு வட்டாரம் அண்ட் எமர்ஜென்சி டைமில் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதை விட ஒரு பெஸ்ட் ஈவெண்ட் இல்லை. நெக்ஸ்ட் இயர் இன்னும் புதுசாக வருவாங்க, இன்னும் நிறைய எங்களுக்கு காண்டாக்ட் வரும். சொல்லுவாங்க என்ன நீங்கள் இந்த லைஃப் டைமில் என்ன கெயின் பண்ணீங்க அப்படின்னு. யூஸ்வலாக கேட்குற கேள்வி அதுதான். காசு பண்ணலாம் செகண்டரி, அண்ணன் கொடுத்த அதே கைடன்ஸ் தான். மக்கள் அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் இயர் பை இயர், அதாவது அடுத்தடுத்த வருஷத்தில் புது ஆட்கள் வராங்க, புது காண்டாக்ட்ஸ். என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 காண்டாக்ட்ஸ் இருக்குது, நம்ப மாட்டீங்க. ஸோ இது எங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கும் நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் இல்லை ஹைலைட்டு. இந்த திருவிழாவில் வந்துட்டு மெயினாக வந்து எங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணுன்ற அந்த ஒரு மெயின் பாயிண்ட் ஆஃப் வந்துட்டு ஆமூர் பிரபண்ணன் தான். அவர் இல்லை அப்படின்னா இன்றைக்கி இந்த திருவிழா வந்துட்டு எந்த அளவுக்கு சிறப்பாக, இந்த அளவுக்கு வேறு யாரும் நடத்தியிருப்பாங்களா இல்லையானு தெரியல. அந்த ஒரு தனி மனுஷனோட உழைப்பு வந்து இத்தனை தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு இடத்துல வந்தவங்களை போகிறதுக்கும் ஒரு பாண்டிங்கோடு இந்த இடத்துல வந்து ஒன்று சேர்ந்து ஒரு நட்புறவாக நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து நாங்கள் எங்களுக்கு சேர்ந்துருக்குது. ரொம்ப முதல்ல வந்துட்டு அவருக்கு சப்போர்ட்டு, அப்புறம் அவருக்கு துணையாக இருக்கிற எங்கள் அண்ணி,
ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டில் தான் வந்துட்டு ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேருக்கு வந்துட்டு இந்த தருணத்தில் வந்து இந்த ஷோவை நல்லபடியாக நடத்தி முடிச்சதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.